ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம காற்றில் மிதந்து வரும் பகுதியில் டெய்லி ஒரு சுவாரஸ்யமான நபர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு சிட்கோ பகுதியில் எம்ஜிஆர் நகர் அப்படிங்கிற இடத்துல ஜிகே இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற லேத் ஒர்க் வச்சிருக்காங்க. கோபால் சார் வந்து லேத் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறையில் கணிதத்தோட இம்பார்ட்டன்ட் பற்றி, அவங்களோட குடும்பத்தை பற்றியும், அவங்க வந்து அவங்களோட லேத் ஒர்க்கை எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ப்ராஃபிட் எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்கு, ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவரோட ஜிகே கொஸ்டின் செக் பண்ணி பார்க்கலாம். அவரோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு, எப்படி கணக்கு போட்டு அவரோட வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காரா, எப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்க பேரு, உங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் கோபால். சம்சார், ஹவுஸ் ஒய்ஃபு. பசங்க 2 பேர் இப்போ +2 எழுதி ஒருத்தன் பாஸ் பண்ண, ஒருத்தர் பிஹெச்சியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனி எது மாதிரி ஒர்க்கு உங்களுது? வந்து ரயில்வே இது, ஆனால் நம்ம டைரெக்டாக கிடையாது, சப் கான்ட்ராக்ட் மாதிரி. 4 ஸ்டாண்டர்டு தான், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். எத்தனை பேர் உங்களோட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க? நமக்கு கீழே 2 பேர் தான். நீங்கள் உங்களுக்கு கீழே 2 பேர்? நானும் வேலை செய்கிறேன், நமக்கு கீழே 2 பேர் வேலை. இது எப்படிங்க கான்ட்ராக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எது மாதிரி, எவ்வளோ அமௌண்ட்டான கான்ட்ராக்ட் எடுப்பீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன். பீஸ் ரேட்டு தான், நம்ம செய்கிறத பொறுத்து அமௌண்ட் வரும். அதுக்கு சேலரி போக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிங்க அந்த அமௌண்ட் வருதுன்னு சொன்னீங்க, இது எப்படி சேலரி எல்லாம் எப்படி உங்களுக்கு சேலரி எடுத்து வச்சுப்பீங்க? ஏன்னா நீங்களும் அதில் வேலை செய்கிறீங்க, ஓனராக இருந்தாலும் நான் அதில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்கிறீங்க. அப்போ தான் வந்து தொழிலாளர்களை கண்காணிக்க முடியும். ஓனர் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக ஒன்றும் கிடைக்காது. இப்போத்த சுச்சுவேஷனுக்கு ஜாப் ஒர்க் செய்கிறவங்க இது அப்படி இருக்குது. நாம் வேலை செய்யலைன்னா இப்போ அவங்க 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சும்மா இருக்கிறனா கண்டிப்பாக நமக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 8th தான் படிச்சிருக்கு. ஆனால் அனுபவம் தான், 35 வருஷம் ஆச்சு இந்த லைனில். இந்த லைனில் வந்து 35 வருடங்கள் ஆச்சு. சரி சரி சரி. இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி தனியாக வச்சிங்களா, அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு? சிக்கோவில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சிக்கோலையே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே தனியாக வச்சு, அதுக்கப்புறம் இங்கே தனியாக வந்து உங்களுக்கு ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. 97 ஸ்டார்ட் பண்ணேன். 97 ஸ்டார்ட் பண்ணி. சரி சரி. உங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ முதலீடு போட்டீங்க? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது 14,500 தான். 14,500 முதலீடு போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தியிருக்கீங்க. லோனில் தான் ஃபஸ்ட்டு இடம் இருந்தது. அந்த இடத்த பேங்க்கில் இது கொடுத்து லோனு 14,500 அவங்க கட்ட சொன்னாங்க. அந்த கட்டி ஒரு லேத் எடுத்தோம். இப்போ 4 லேத். 4 லேத் இருக்கும். ஒரு லேத் 14,500 நீங்கள் வந்து கடன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு லேத் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4 லேத் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கீழே 2 தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அளவுக்கு, ஏன்னா எல்லா முதலாளிகளும் முதலாளி வர்க்கத்தில் இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்கள் தொழிலாளர்களுடைய இறங்கி வேலை செய்கிறீங்க. ஓகேங்க. உங்களோட கம்பெனியோட தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் எவ்வளோ, அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். காலையில் 12 hour தான், டெய்லி 12 hour வேலை செய்வோம். ஒரு தம்பி தான், இன்னொரு பையன் மாமா பையன் தான்.
ஸோ உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே வந்து தொழிலாளர்கள் அமைத்து வேலை செஞ்சுட்டு வெளியால் கிடையாது. இப்போ அந்த கொஞ்சம் அந்த சுருக்கமாக உங்களோட தொழிலோட கணக்குகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் இத்தனை எடுத்துக்காட்டுக்கு தோராயமாக வச்சுக்கலாம், அது வந்து தப்பாக இருந்தால் பரவாயில்லைங்க. இத்தனை வந்து இவ்வளோ லேத்துக்கு இவ்வளோ பீஸ் வாங்குவோம், நாங்கள் எங்களுக்கு சம்பளத்துக்கு இவ்வளோ ஒதுக்குவோம், இதை வச்சு நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக 30,000 35,000, ஒவ்வொரு மாதம் 40,000 வரும். அவங்களுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு 12 ரூபா கொடுக்குறோம். ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. அது போக உங்களோட சம்பளத்தை வந்து தனி அது வந்து அதோடய போயிடும். அது போக உங்களோட குடும்பத்தோட செலவுகள் என்னென்ன அதிகமாக இருக்கும்? செலவுக்கு அதிகம் முதல்ல படிப்பு தான், மெயின் படிப்பு தான். நம்ம தான் கம்மியாக படிச்சிட்டோம், பசங்களை எப்படியே நல்லா படிக்க வைக்கணும். பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்களுக்காக செலவுகள் கணக்கிடாமல் செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க. நேரில் இன்னைக்கு நம்ம கோபால் சார் சொன்னதை அவங்களோட கம்பெனி எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட எப்படி அவங்க கம்பெனியை ஒரு லேத் வச்சு எப்படி 4 லேத்தாக அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ரொம்பவே மேலே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட ஒர்க் ஷாப்பை ரன் பண்ணுறக்கு ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கணக்கு முறை கண்டிப்பாக அப்படிங்கிறது வேணும். அதுக்காக அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மாதம் எப்படி கணக்கு போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கணக்கு போட்டு வாழ்க்கை எப்படி நடத்திட்டு இருக்காங்க, ஒர்க் ஷாப் எப்படி இவ்வளோ மேலே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். அவங்களோட மாதம் அவங்களோட மாதாந்திர கணக்கு வழக்குகளை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்களோட கம்பெனி 1997 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பெருசாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த கணக்கு முறைகள் மட்டும் மாதம் என்னென்ன செலவுகள் வரும், அந்த கம்பெனியில் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செலவுகள் வரும் மட்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா எங்களோட நேயர்களும் இதை வச்சு இவங்க கோபால் சார் வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, கண்டிப்பாக இது மாதிரியுமே நம்ம வந்து அவரோட ரோல் மாடலாக வச்சுட்டு அவர் இது மாதிரி கோபால் சார் மாதிரி நம்ம அவரோட வாழ்க்கை நடத்தினா கண்டிப்பாக நம்மளாலே முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு நிறைய இளைஞர்கள் வந்து உங்களை வச்சு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அதனால உங்களோட மாதாந்திர கணக்கு வழக்குகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். மாத வருமானம் வந்து ஒரு 40-50 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். சரிங்க. 22 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். சரிங்க. எத்தனை பேருங்க? 2 பேர். சரிங்க. அது இல்லாமல் கரண்ட் பில்லு வந்து ஒரு மாதம் ஒரு 2,500 ரூபா. சரிங்க. 2,500 ரூபா 3 ரூபா வரும் கரண்ட் பில்லு. சரிங்க. டூர் செலவு ஒரு 5 ரூபா வரும். சரிங்க. வீட்டு மளிகை ஜாமானம் ஒரு 6 ரூபா வரும். இல்லை சார். அது போக உங்களுக்கு என்னென்ன செலவுகள் வரும்? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது மாதிரி? ஸ்கூல் ஃபீஸு பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறதுனால காலேஜ் ஃபீஸ் கம்மி. ஓ பரவாயில்லைங்க. பையன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறனால நீங்கள் வந்து பையனுக்கு, ஏன்னா பையன் உங்களுக்கு உதவிகரமாக லைத்தில் வந்து வேலை செய்யலைனாலும் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறனால பையனுக்கு வந்து ஃபீஸ் கம்மி. அவனுக்கு எவ்வளோங்க வரும்? அவனுக்கு இப்போ 8,000 ரூபா ஃபீஸு, அது இல்லாமல் 1,500 ரூபா எக்ஸாம் ஃபீஸ். இது வந்து 6 மாத கட்டணம் அப்படி தானுங்க? 6 மாத கட்டணம். ஸோ மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் இதுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டும். சரி, மாதம் 2,000 ரூபாய் இதுக்காக ஒதுக்கி வைப்பீங்களா? சரிங்க. பெரிய பையனோட படிப்புக்காக வந்து மாதம் 2,000 ரூபாய் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியது வரும். அது இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு பையன் இருக்குன்னு சொன்னீங்க. சரிங்க. +2 இப்போ எக்ஸாம் எழுதி இருக்கு. அவனுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து வச்சுட்டு இருந்தீங்க? அவனுக்கு மாதம் வருஷத்துக்கு 35,000 ரூபா. வருஷத்துக்கு 35,000. சரிங்க. மாதத்துக்கு ஒரு 1,000 ரூபா ஒதுக்கி வைக்க வேண்டியது இருக்குங்களா? 1000 ஜாஸ்தி வரும். சரிங்க. மாதம் ஒரு 3,000 ரூபா ஒதுக்கி வைக்க வேண்டியது வருங்களா? சரிங்க. மாதம் வந்து சின்ன பையனோட படிப்புக்காக மாதம் 3,000 ரூபா ஒதுக்கி வைக்கிறீங்க. இப்போ சொன்னீங்க உங்களோட வருமானம் 45,000 சொன்னீங்க. அதில் சம்பளம் வந்து ஒரு ஆளுக்கு 10,000, இன்னொரு ஆளுக்கு 12,000 சொன்னீங்க. அது போக இபி வந்து 3,500 ரூபா வரும்னு சொன்னீங்க. ரொம்ப ஏன்னா லேத் ஒர்க்னால கொஞ்சம் அதிகமாக ஒரு இபி. அது போக டூல்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் லேத் ஒர்க்காக. ஸோ அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் சொன்னீங்க. அது போக வீட்டோட மளிகை சாமான்களுக்காக ஒரு 6,000 ரூபாய் ஒதுக்குறீங்க. அது போக 2,000 வந்து பெரிய பையனுக்கோட ஃபீஸ் ஆகும். அடுத்த 2வது பையனுக்காக ஒரு 3,000 ரூபாய் படிப்புக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. ஸோ படிப்புக்காக வந்து உங்களோட வீட்டில் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ரொம்பவே நல்லது. இது போக ஏதாவது செலவு இருக்குங்களா வீட்டில்? இன்சூரன்ஸ் போட்டிருக்குன்னு சொன்னீங்க. இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. நான், ஒய்ஃபு, அப்புறம் நான் 2 போட்டிருக்கு, ஒய்ஃப் 1, அப்புறம் கம்பெனியில் வேலை செய்கிற 2 பேர்த்துக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு நீங்களே இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா இது மாதிரி ரொம்ப ரேர், எல்லாம் சம்பளம் கொடுக்குறதா முடிக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கான வாழ்க்கைக்கான காப்பீட்டு தொகையும் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க. ரொம்பவே நல்லது. உங்களுக்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோங்க? 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2,500. ஸோ மாதம் ஒரு அமௌண்ட் அதுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டியது வரும். மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் அதுக்காக ஒதுக்கி வைக்கலாங்களா? சரிங்க. இது போக வேறு ஏதாவது செலவு இருக்குங்களா? வண்டி இருக்குது, பெட்ரோலு, அப்புறம் கல்யாணம் நல்லது கெட்டதாக. சரிங்க. இதனோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒரு 5 8 6 பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஒரு 2,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ்க்கு,
16, 19, 21,000 வருதுங்க. 21,000 கூட உங்களோட இந்த அமௌண்ட்டு சேலரியோட அமௌண்ட் 22,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 வந்துடுது. இது போக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு உங்களோட வருமானம் 45,000 50,000 சொன்னீங்க. ஸோ உங்களோட செலவு மட்டும் மாதாந்திர செலவு மட்டும் 43,000 சொன்னீங்க. ஆனால் இது போக கல்யாண செலவெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளோட வழக்கம் அப்படி, தமிழ்நாட்டோட வழக்கம் அப்படி. ஸோ 45,000 வரும். ஸோ வரவுக்கேற்ற செலவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. சரிங்க. இது போக சேவிங்ஸ் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு தனியாக? சேவிங்ஸ் ஒன்றும் தனியாக இல்லைங்க. சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வேற ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா வீட்டு செலவு ஏன்னா குறைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட குடும்ப செலவு எல்லாமே பரவாயில்ல, ரொம்பவே நல்லது. உங்களோட ஒய்ஃப் மனைவியும் நீங்களும் சேர்ந்து குடும்பத்தை அழகாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்பவே நல்லது. இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் நீங்கள் இப்படி பட்ஜெட் போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்க. சரிங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இத்தனை நாளாக பட்ஜெட் போட்டதில்லை. இப்போ அவங்க வந்து ரத்னவேல் ரேடியோலேருந்து வந்துடுவேன். அவங்க சொன்னங்காட்டி இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பார்த்துருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கோபால் சார் வந்து அவங்களோட லேத் ஒர்க்கில் இது வரைக்கும் அவங்க பட்ஜெட்டே போடாமல் பார்த்துருக்காங்க. நம்மளோட காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் அவங்களோட ஃபேமிலியோட, அவங்களோட குடும்பத்தோட கணக்கு முறைகளோட நம்மளோட ஒர்க் ஷாப்போட கணக்கு வழக்குகளையும் நம்ம சேர்ந்து பார்க்கும்போது அவங்களோட குடும்பத்துக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். இதனால அவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் எதில் வந்து அவங்க குறைக்கலாம், எதில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறையை வச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வந்து அவங்கள ஒரு முன்னோடி எடுத்துகிட்டு நீங்களும் கண்டிப்பாக முன்னேறுவீங்க நம்புறோம். இந்த பகுதி கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் திரு கோபால் அவர்களை சந்திச்சோம். அவங்க பார்த்தீங்கன்னா சிட்கோ பகுதியில் ஜிகே இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வராரு. ஒரு 2 பேர் வந்து அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட சேர்த்து 3 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்தாலும் அவரோட வேலையில் அவங்க கரெக்டாக வேலை செஞ்சு நல்ல இன்கம் வந்துட்டு ஓரளவுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அவரோட இன்கம் வந்து மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. 50,000 வரைக்கும் அவருக்கு வந்து இன்கம் வந்து வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய செலவுகள்லாம் போக ஒரு 1,000 ரூபாய் தான் மீதம் வந்து இருக்குது அவர்கிட்ட. அதில் வந்து அவரோட செலவுகள்லாம் போக ஒரு 1,000 ரூபாய் வந்து அவர்கிட்ட மீதி இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா 2 இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அவர் வந்து மிச்சம் முடிக்கிறது, சேவிங்ஸ், அது எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி பண்ணணும் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்காரு. அவருக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கணக்கில் எந்த இடத்துல டவுட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபேமிலி பட்ஜெட் அப்படிங்கிறதுல தான் வந்து அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு. ஃபேமிலி பட்ஜெட் வந்து அவருக்கு போட்டு செலவு பண்ண தரல. அதனால வந்து கொஞ்சம் பணத்தை வந்து அவர் வேஸ்ட் பண்ணுறாரு. தேவையில்லாத செலவுகள் ஒரு சிலது பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி பட்ஜெட் போடலைன்னா நம்ம என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதில் வந்து ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் வந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து 2 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருத்தருக்கு வந்து 12,000, ஒருத்தருக்கு வந்து 10,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது போக மீதி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000, 12,000 + 10,000 வந்து 22,000 வந்து போயிருச்சு. மீதி இருக்கிற 50,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50,000 12,000 போக மீதி இருக்கிற 38,000 பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 37,000 வந்து இந்த இன்சூரன்ஸு, வீட்டு ஃபேமிலி பட்ஜெட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த லேத்துக்கு ஏதாவது வாங்குறது, லேத் கம்பெனி தான் வந்து வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து பொருட்கள் வாங்குறது, மற்றபடி பெட்ரோல் அலவன்ஸ், எல்லாம் ஸ்கூலில் எஜுகேஷன் ஃபீஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 38,000 வந்து அவருக்கு செலவாக இருக்குது. மீதி ஒரே ஒரு 1,000 ரூபாய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு 1,000 ரூபாய் தாங்க மிச்சமாகுது. நான் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 50,000 வந்து நான் வாங்குறேன். ஆனால் வந்து எனக்கு 1,000 ரூபாய் தான் எனக்கு மிச்சமாக இருக்குது ஒரு மாதத்துக்கு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட்டில் வந்து நான் நிறைய காசு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. அதை நான் கம்மி பண்ணிக்கணும். எனக்கு குடும்ப பட்ஜெட் வந்து போட தரல, அதை வந்து அவர் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கு வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி குடும்ப பட்ஜெட் போடணும், எப்படி குறைவான பட்ஜெட் வந்து போடணும், குடும்பத்தை வந்து நம்மளோட சம்பளத்துக்குள்ளே நம்ம வந்து எப்படி வந்து கம்மி பண்ணணும், மிச்ச பணம் எப்படி வரணும் அப்படிங்கிறத பற்றி நல்லா விளக்கமாக அவருக்கு வந்து சொன்னாங்க. குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லார் லைஃப்லையுமே வந்து ரொம்பவே முக்கியமான
முக்கியமான ஒண்ணுங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டா ரன் பண்ண முடியும். குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருமே போட வேண்டிய ஒண்ணுதாங்க. ஒரு சின்ன பொண்ணா இருந்தா கூட அவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட்ல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. எல்லாருக்குமே பாட்டியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் மாத்திரை இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த செலவுகளும் குடும்ப பட்ஜெட்குள்ள தான் வரும். அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்லேட் பென்சில் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அது எல்லாமே என்னதுல ஒரு குடும்ப பட்ஜெட்ல தான் வரும். ஸோ குடும்ப ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட் வந்து போட தெரிஞ்சிருக்கணும். குடும்ப பட்ஜெட்டுக்குனே வந்து ஒரு தனி நோட்டு வந்து போட்டு வச்சுக்கணுங்க. நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து வாடகை வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து, சொந்த வீடாக இருந்தால் தேவையில்லை, மாதம் வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வரும், தண்ணி வரும், தண்ணிக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து அடிக்கடி அமௌண்ட் கேட்பாங்க, நோட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும், பென்சில் பேனா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வரும். வண்டி வச்சிருக்கோம் அப்படின்னா டெய்லி அதுக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியது வந்து இருக்கும். அதுவே பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 50 ரூபா பஸ்ஸுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு வச்சுக்கணும். ஒரு நம்ம பர்சனலாக வைக்கும்போது ஒரு சின்ன டைரி மாதிரி நம்ம வந்து நோட் பேட் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நான் இன்னைக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கணும். பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், பஸ் ஃபேர் வந்து நான் இவ்வளோ போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம பார்க்கும்போது நைட்டு வந்து அந்த நோட் பேட் எடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அப்போ இதை வந்து நாளைக்கு நம்ம எப்படி வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மைண்டில் வந்துட்டு நமக்கு வரும். எப்பவுமே மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் வந்து நம்ம வந்து ஏற்றிக்கணும். இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து இப்போ பெட்ரோல் வந்து நான் நிறைய போட்டேன், நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், சாதாரணமாக அங்கேயும் சின்னதாக இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஞாபகம் வரும். அப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நடந்தே போயிட்டு வந்துடணும், பெட்ரோல் வந்து செலவு பண்ண வேண்டாம், அப்போ நமக்கு அந்த அமௌண்ட் வந்து மிச்சமாகும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கம்பெனியாக வச்சிருக்காரு அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கண்டிப்பாக வந்துட்டு பட்ஜெட் போட்டு தான் வந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இன்கம் வந்து அவருக்கு வருது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 50,000 ரூபாய் எனக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து அவர் என்ன போட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து போட்டிருப்பாரு. அவரோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து 12,000 வாங்குறாரு, ஒருத்தர் வந்து 10,000 வாங்குறாரு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவருக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம், இவருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், அப்போ 22,000 நமக்கு போச்சு. அப்போ 50,000ல் 22,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38,000 வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ மீதியை வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா மிச்சமாக இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்கு வந்து அவருக்கு போட தெரிஞ்சிருக்கு. அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கணக்கு போட்டு செலவு பண்ணோம்னா தான் நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்துட்டு நல்லா ரன் பண்ண முடியும், நம்ம லைஃப்பை கரெக்டாக வந்து ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி வந்து இவர் வச்சிருக்காரு, 2 பேரை வேலைக்கு வச்சு இவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து எல்லா கணக்குகளையும் போட தெரிஞ்சிருக்கணும். ஒரு லோடு வருது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பில் அப்படிங்கிறது எல்லா பக்கம் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியுதுங்களா, அவங்களுக்கு வந்து நோட் பண்ணி வைக்கிறதாங்க. நம்ம இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டோரே எடுத்துட்டோம் அப்படின்னா பில்லு வந்து கொடுக்குறாங்க நமக்கு. அப்போ நம்ம பில்லு கொடுக்கும்போது நமக்கு சும்மா அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு அது வந்து மறந்துடும். பில்லு கொடுக்கும்போது அந்த பில்லை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை பார்த்தா தெரியும். அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு பில்லு கொடுத்துருவாங்க, இன்னொன்று வந்து அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோத்துக்கு இவங்க பொருள் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ நம்மளுக்கு லாபம், இவ்வளோ நமக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எல்லா செலவும் பண்ணிட்டோம், கடைசியில் நம்ம கையில் ஒரு காசுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு என்னென்னலாம் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா ஒரு சிலர் ஞாபகம் வரும், ஒரு சிலர் ஞாபகம் வராது. அதுவே நோட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஹேபிட். எல்லா விஷயத்துமே வந்து நோட் பேட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக நம்ம கையில் எல்லார் கையிலுமே நோட் பேட் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நோட் பேட் எடுத்து நோட் பண்ணி வைங்க. நோட் பேட்லாம் இப்போ தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயே வந்து நிறைய வந்துருச்சுங்க, அதுலேயே நோட் பண்ணி வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களாக வந்துருச்சு. ஃபோனே இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு பெரிய ஃபோன் தான் வச்சுருக்கோம், அந்த ஃபோன்லேயே கூட நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி தாங்க நோட் பேட் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே முக்கியமான ஒன்று. இது எல்லாமே நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஒரு இது செமினார் ஹாலுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்க, ஒரு ஃபைல் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு நோட் பேட் பென் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சு பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து அந்த நோட் பேட் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சோம்னா மறுபடியும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லலாம் பார்த்தோம்னா நோட்டு போட்டு நம்ம எழுத சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுதும்போது நமக்கு நல்லா மைண்டில் வந்துட்டு இதாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோட் பேடில் எழுதி வைக்கும்போது நோட்டில் வந்து எழுதும்போது அடுத்த தடவை நம்ம பார்க்கும்போது
பார்க்கும்போது இது நம்ம முன்னாடி எழுதணும், அன்னைக்கு எழுதணும்ல, இன்னைக்கு எழுதணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நோட் போட்டு எழுத சொல்கிறாங்க. நோட் பேட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது ஒன்று. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட் மட்டும் தான் எனக்கு போட்டு தரல அப்படின்னு சொல்லியிருந்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாம் 2 போட்டிருக்காரு, ஃபேமிலியை கரெக்டாக தான் ரன் பண்ணுறாரு. ஆனால் குடும்ப பட்ஜெட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து இவருக்கு தெரியல குடும்ப பட்ஜெட் எப்படி போடுறது அப்படிங்கிறது. வந்து குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவனா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா தான் குடும்பத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நம்ம சம்பளத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கரெக்டாக ரன் பண்ண முடியும். குடும்ப பட்ஜெட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. நோட்டு போட்டுட்டு டெய்லியும் இவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவ்வளோ செலவு பண்ணாங்களா, அம்மா வந்து இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, பொண்ணு வந்து செலவு பண்ணாங்கன்னா இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அப்பா வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மளிகை ஜாமானுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இன்னைக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம், இந்த பொருளெல்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நைட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஒன்றா தான் குறையும். எப்படி அப்போ எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்குலாம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அப்போ இது தேவையில்லாத எந்த விஷயம் வந்துட்டு நம்ம செலவு பண்ணியிருக்கோம், தேவையில்லாத எந்த விஷயத்துக்காக அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே இந்த விஷயம் வந்து இது தேவையில்லாதது, இது வந்து இன்னைக்கு ஒபின் பண்ணிட்டு நாளையிலேருந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு அந்த நைட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்போ அடுத்த நாள்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து ஒதுக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு தேவையான விஷயத்த வச்சுக்கலாம். இல்லை அது தேவையில்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சமாகும், அதை சேவிங் பண்ணலாம். சேவிங் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய அக்கௌண்ட்டெல்லாம் இருக்குது, எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்லாம் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் எதோ ஒன்றில் நமக்கு போட்டோம்னா, எது நமக்கு சூட்டபிளோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம போட்டோம்னா நம்ம அமௌண்ட் வந்து பத்திரமாகவும் இருக்கும், நல்லா நமக்கு ஒரு சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம போடும்போது நமக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது. ஒரு 100 ரூபா நம்ம வச்சுருக்கோம், அதில் 1 ரூபா நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே ஒரு பெரிய அமௌண்ட் போடுறோம்னா நமக்கு அது தெரியும். 1 ரூபா ஒரு நாளைக்கு போடுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது. அப்போ அது மாதிரி சின்னதாக நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாருக்குமே குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து திரு கோபால் அவருக்கு வந்து நல்லா அழகாக புரிய வச்சாங்க. இனிமேல் வந்து அவர் குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இனிமேல் அவரோட வாழ்க்கையில் வந்து இது எனக்கு தெரியல, குடும்ப பட்ஜெட் எனக்கு போட தெரில அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். இன்னும் இந்த 1000 ரூபாய் வந்து இப்போ மிச்சமாகுது, ஒரு மாதத்துக்கு எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த குடும்ப பட்ஜெட் போட தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேம் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போல தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வச்சு போட்டோம்னா வைங்களேன், தேவையற்ற கணக்குகள்லாம் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். அது மூலயமா நமக்கு நிறைய சேவிங்ஸ் வந்து வரும். அந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டார்னா கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு இவர் என்ன வேணாலும் பண்ணலாம், இவரோட ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கலாம். இப்போ ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்காருன்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து இவர் வைக்க முடியும். இவரால் ஒரு 2 வருஷத்தில் வந்து அமௌண்ட் பேங்க்ல போட்டே இருந்தார் அப்படின்னா, மீதி வர அமௌண்ட்லாம் பேங்க்ல சேவ் பண்ணார்னா 2 வருஷத்துல இவரால் ஒரு பெரிய கம்பெனி வைக்க முடியும். இப்போ 2 பேர் வச்சு வேலைக்கு வச்சுட்டு இருக்காரு, இதுவே ஒரு 10 பேராக கூட ஆக்க முடியும். இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா வந்துட்டு நல்லா வாழ்க்கையை ரன் பண்ணலாம், நிம்மதியான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும். இதை வந்துட்டு திரு கோபால் அவருக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது இதை கேட்டுருக்க உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.